கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குடும்ப உறுப்பினரின் தவறுகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசப்பட்டு கொண்டே தான் இருந்தது. அதனாலேயே அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு தவறான ஒரு சூழ்நிலையும் உங்களை சுற்றி உருவாக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். காலச்சக்கரத்தில் சனியின் மந்தமான பார்வையும் அல்லது கேதுவின் தாக்கமும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் பதியும் போது கன்னி ராசியினரால் மற்றவர்கள் செய்த பழைய தவறுகளை எளிதில் மன்னிக்கவோ மறக்கவோ உங்களால முடியவே முடியாது. உங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களை அனைவரையுமே குடும்பத்திலேயும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் மதிக்க ஆரம்பிப்பார்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை அவர்களை செய்து அதனை மறந்துவிட்டாலுமே நீங்கள் அதனை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பீர்கள். அதனாலேயே உங்களை மற்ற நபர்கள் அனைவருமே உங்களிடம் பேசுவதையும் சரி, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தையும் பிடிக்காமல் இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ள ஒருவர் கடந்த காலத்தில் செய்த ஒரு பிழையை அல்லது பொருளாதார இழப்பை தற்போதைய விவாதங்களின் போது நீங்கள் மீண்டும் மீண்டும் தூசி தட்டி எடுத்து பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பிரச்சனையானது முடிந்திருக்கும். இருந்தாலும் அதனை நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு சிக்கலையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும், நீங்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்யும் பொழுது அதனையும் அனைவரும் சுட்டிக்காட்டியும் பேசவோ ஆரம்பிப்பார்கள். எனவே அதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நடப்பது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. அன்றே நீ இப்படித்தான் செய்தாய் என்ற உங்களின் தொடர் குத்தல் பேச்சு அந்த ஒரு நபரை மிகுந்த குற்ற உணர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். கடந்த கால தவறுகளை தோண்டுவது உறவை வளர்க்காது, உடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து மன்னிக்கும் பக்குவத்தை வளர்ப்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த ஒரு பக்குவத்தை உங்களுக்குள்ள வரவையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஒருவர் செய்த தவறு மன்னிக்கப்பட்டாலும் அதை மறக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பீங்க. அப்போது இப்படித்தான் நடந்தது என்ற ஒரு பேச்சு பல முறை உங்களிடமிருந்து வந்திருக்கும். இதனால் பழைய காயங்கள் மறையாமல் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய நினைவாற்றல் அதிகம் கொண்டவர்கள் என்பதால் கடந்த கால விஷயங்களை எளிதில் நீங்க மறக்க மாட்டீங்க. ஆனால் அதை மறக்காமல் உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டால் சரி, 10 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த ஒரு பேச்சை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது தேவையில்லாத அளவுக்கு எதிரில் இருப்பவங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் முழு மூச்சாக தெரிந்து கொண்டு உங்களுடைய வார்த்தைகளை விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததா பண நிர்வாகம் குறித்து முரண்பாடானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பணம் எவ்வாறு செலவிட வேண்டும், எவ்வளவு சேமிக்க வேண்டும், எந்த ஒரு செலவு அவசியம் என்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க கணக்கில் மிகவும் கவனமாக இருப்பதால் மற்றவங்க எடுத்த சில நிதி முடிவுகள் இவர்களுக்கு ஏற்றதாக தோன்றாமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனால குடும்பத்துல பணம் தொடர்பான விவாதங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் எதையும் வேணுமென்று செய்ய மாட்டீங்க. உங்களிடம் எது செய்தாலும் சொல்லிட்டு செஞ்சா நான் எதை பற்றியும் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு கூறக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்கள். இருந்தாலும் எந்த விதமான ஒரு செயலை செய்தாலும் அதை உங்களிடம் சொல்லாமல் அவர்கள் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய அளவுக்கு அது உங்களுக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நல்லாகவே தெரியும். அதனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். இந்த கன்னி ராசியினர் இயல்பாகவே கணக்கு வழக்குகள்ல புலி போன்றவர்கள். வரவு செலவுகளை துல்லியமாக திட்டமிட்டு அதனை எப்படி அடுத்த டயத்துல இருந்து குறைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். தனக்காரகனான குருவின் பலம் குறையும் போது அல்லது 2ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் இருக்கும் போது உங்களுடைய குடும்பத்தில் பண நிர்வாகமானது குறித்து உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடுகள் இதுவரைக்கும் தோன்றி அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் சிக்கனமாக இருக்க நினைக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்கள் ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய அதிகப்படியான கணக்கு பார்க்கக்கூடிய குணம் குடும்பத்தினரை இதுவரைக்கும் அச்சுறுத்தி கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பணத்தை விட மனித உறவுகளின் நிம்மதியே முக்கியம் என்பதை உணர்ந்து பட்ஜெட் விஷயத்தில் குடும்பத்தினருடன் சுமூகமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்வது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நீங்கள் கன்னிராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால், நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்தியது என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகள்
வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குன்னு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தணும். வாய்ப்புகள் உங்களுடைய கைக்குத்தான் வரும். அதை எப்படி பயன்படுத்துறீங்களோ அதனை பொறுத்துத்தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல உங்களுக்கும் ஒரு இடமும் கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய வாய்ப்புகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சரியா பயன்படுத்தி பாருங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். தம்பதிகளுக்குள் நெருக்கங்கள் இந்த ஒரு நேரத்துல உண்டாக ஆரம்பிக்கும். மறைமுகமான ஒரு திறமைகள் வெளிப்படுவதற்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நினைத்த காரியங்களை செய்து முடித்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்து விடுவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கவும் ஆரம்பிக்கும். இப்பொழுது பணம் சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். தனக்காரகனான குரு பகவானின் அனுக்கிரகத்தோடு 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் உச்ச பலம் பெறுவதால் கன்னி ராசியினருக்கு பலமானது பணப்புழக்கமானது கணிசமாக உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இத்தனை காலமாக வீண் விரயங்களாகவும் மருத்துவ செலவுகளாகவும் கரைந்து போன உங்களுடைய கடின உழைப்பின் பணம் இனிமே உங்களுடைய துல்லியமான கணக்கு வழக்குகளால் முறையான ஒரு சேமிப்பாக மாற ஆரம்பிக்கும். யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய சேமிப்பு இனிமே வரக்கூடிய நாட்களில் உயர ஆரம்பிக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு வங்கி சேமிப்பு, தங்க நகைகள் அல்லது லாபகரமான முதலீடுகளில் பணத்தை நீங்க செலுத்துவது உங்களுக்குள்ள மிகவும் நல்லதை தேடி கொடுக்கும். உங்கள் கையில் எப்போதுமே கணிசமான தொகை புழங்குவதால் எதிர்கால பொருளாதார அஸ்திவாரம் மிகவும் பலமடையக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வந்துவிட்டது. கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே சேமிப்பை விரும்புவீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் சேமிப்புகள் எல்லாமே செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வந்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடல் சிறப்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். முன்பு சேமிக்க முடியாமல் இருந்தவர்கள் கூட சிறிது சிறிதாக பொருளாதார நிலைமையை இப்பொழுது வலுப்படுத்த தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உடல் நலத்திலும் நல்ல ஒரு மேம்பாடானது உங்களுக்குள்ள கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த சோர்வு, மன அழுத்தம் அல்லது உடல் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு குறைய தொடங்கிவிடும். உணவு, ஓய்வு மற்றும் வாழ்க்கை முறையில் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு போதுமான அளவுக்கு அதுவும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதன் மற்றும் சூரியனின் நல்ல ஒரு நிலைமையானது உடல் மற்றும் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களது ஆற்றலும் உற்சாகமும் இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதுவும் நடக்கும். அதனையும் காத்திருந்து பாருங்கள். இந்த கன்னி ராசியின் 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்தை குறிக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் வலுப்பெறுவதாலும் 6ஆம் வீடு அதிபதியின் அசுப பார்வைகள் விலகுவதாலும் கடந்த காலங்களில் உங்களை வதக்கி எடுத்த தீராத வயிறு சம்பந்தமான உபாதைகளும், நரம்பு தளர்ச்சி, அதீத மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும். உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் ஆன்ம பலமும் உங்களுக்குள்ள கூடிவிடும். சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடல் பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் அசாத்திய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடையும். முகத்தில் ஒரு புதிய தேஜஸும் ஒரு புன்னகையும் உங்களுக்குள்ள நிச்சயமா குடியேறும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தான் நடக்கவும் ஆரம்பிக்கும். கன்னியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்துல உண்டாகும். அதனை சரியா பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் இப்பொழுது வெளிப்படும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டு தானாகவே நீங்கவும் ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாரேனும் கன்னிராசியில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து மகிழவும் சொல்லுங்கள். நல்லதே நினைச்சுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில உங்களால் ஒருபோதும் வெற்றி என்பதை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். நிச்சயமா தேடி கொடுக்கும். தம்பதிகளுக்குள் நெருக்கங்கள் இந்த ஒரு நேரத்துல உண்டாக ஆரம்பிக்கும். மறைமுகமான ஒரு திறமைகள் வெளிப்படுவதற்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நினைத்த காரியங்களை செய்து முடித்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்து விடுவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கவும் ஆரம்பிக்கும். இப்பொழுது பணம் சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். தனக்காரகனான குரு பகவானின் அனுக்கிரகத்தோடு 2ஆம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் உச்ச பலம் பெறுவதால்
கன்னி ராசியினருக்கு பலமானது பணப்புழக்கமானது கணிசமாக உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இத்தனை காலமாக வீண் விரயங்களாகவும் மருத்துவ செலவுகளாகவும் கரைந்து போன உங்களுடைய கடின உழைப்பின் பணம் இனிமே உங்களுடைய துல்லியமான கணக்கு வழக்குகளால் முறையான ஒரு சேமிப்பாக மாற ஆரம்பிக்கும். யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய சேமிப்பு இனிமே வரக்கூடிய நாட்களில் உயர ஆரம்பிக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு வங்கி சேமிப்பு, தங்க நகைகள் அல்லது லாபகரமான முதலீடுகளில் பணத்தை நீங்க செலுத்துவது உங்களுக்குள்ள மிகவும் நல்லதை தேடி கொடுக்கும். உங்கள் கையில் எப்போதுமே கணிசமான தொகை புழங்குவதால் எதிர்கால பொருளாதார அஸ்திவாரம் மிகவும் பலமடையக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வந்துவிட்டது. கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே சேமிப்பை விரும்புவீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் சேமிப்புகள் எல்லாமே செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வந்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடல் சிறப்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். முன்பு சேமிக்க முடியாமல் இருந்தவர்கள் கூட சிறிது சிறிதாக பொருளாதார நிலைமையை இப்பொழுது வலுப்படுத்த தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உடல் நலத்திலும் நல்ல ஒரு மேம்பாடானது உங்களுக்குள்ள கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த சோர்வு, மன அழுத்தம் அல்லது உடல் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு குறைய தொடங்கிவிடும். உணவு, ஓய்வு மற்றும் வாழ்க்கை முறையில் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு போதுமான அளவுக்கு அதுவும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதன் மற்றும் சூரியனின் நல்ல ஒரு நிலைமையானது உடல் மற்றும் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களது ஆற்றலும் உற்சாகமும் இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதுவும் நடக்கும், அதனையும் காத்திருந்து பாருங்கள். இந்த கன்னி ராசியின் 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்தை குறிக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் வலுப்பெறுவதாலும் 6ஆம் வீடு அதிபதியின் அசுப பார்வைகள் விலகுவதாலும் கடந்த காலங்களில் உங்களை வதக்கி எடுத்த தீராத வயிறு சம்பந்தமான உபாதைகளும், நரம்பு தளர்ச்சி, அதீத மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும். உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் ஆன்ம பலமும் உங்களுக்குள்ள கூடிவிடும். சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடல் பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் அசாத்திய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடையும். முகத்தில் ஒரு புதிய தேஜஸும் ஒரு புன்னகையும் உங்களுக்குள்ள நிச்சயமா குடியேறும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் நடக்கவும் ஆரம்பிக்கும். கன்னியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகும். அதனை சரியா பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் இப்பொழுது வெளிப்படும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டு தானாகவே நீங்கவும் ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யார்